அஸ்ஸலாமு காய்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் மினி விளாக் பார்க்கலாமா? மார்னிங்கே எங்கள் அம்மா எழுந்த உடனே மிஷினில் துணியை போட்டுட்டாங்க. சரின்னு சொல்லி காயவும் வச்சனால இன்றைக்கி நல்ல வெயில் அடித்தனால துணி சீக்கிரமாக காஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு காஞ்ச துணியெல்லாம் நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் கழுவ போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பாத்திரம் இருந்தனால நான் பாத்திரம் கழுவ போயிட்டேன். ஃபைனலி அப்படி இப்படின்னு சொல்லி பாத்திரம்லாம் கழுகி முடித்து அடுக்கி வச்சுட்டு கிச்சன்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். சரின்னு சொல்லிட்டு செடி வளர்ந்துருச்சான்னு பார்க்க போனேன். அப்போ தான் ரோஸ் செடி முட்டு விடுச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேனால எங்கள் அம்மா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில்லிக்கு மசாலா பட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலி அப்படி இப்படின்னு சொல்லி பிரியாணி தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மா பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பிரியாணி தாளிச்சுட்டு இருந்தாங்க. நானும் ஒரு பக்கம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு கொய்யாக்கா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொய்யாக்கா அறுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பொரி சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே கொஞ்சம் காரப்பொரி ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இப்படின்னு சொல்லி பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ்.